ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி ஒரு நியூவான அப்டேட் என்னென்னு பார்த்துட்டிங்கன்னா, ரொம்ப நாளாக நம்ம எதிர்பார்த்துருந்த அப்டேட் அப்படின்னே சொல்லலாம். ஸோ அங்கன்வாடி வேலைவாய்ப்பு, சத்துணவு துறையில் ஒரு வேலைவாய்ப்பு, ஓகேங்களா? ஸோ அதை பற்றின டீட்டெயில்ஸ் முழுமையாக பார்க்கலாம். நம்ம எப்படி அப்ளை பண்ணோம், எப்போ அப்ளை பண்ணோம் அப்படிங்கிற அந்த டீட்டெயில்ஸை நம்ம முழுமையாக பார்க்கலாம். யாரெல்லாம் எலிஜிபிள் அப்படிங்கிறதையும் நம்ம பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். அதற்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு இப்போ தான் நீங்கள் ஃபஸ்ட் டைம் வந்திருக்கீங்க அப்படின்னா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு ஆளுங்கிற பெல் ஐக்கானை டச் பண்ணிக்கோங்க. இதனால் நாங்கள் போடுற வீடியோஸ் எல்லாமே நீங்கள் உடனுக்குடன் தெரிந்து கொள்ளலாம். ஸோ கவர்மெண்ட் ரிலேட்டடான எல்லா நியூஸஸுமே அப்டேட் ஆகிட்டே இருக்கும். ஸோ நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுருக்கீங்க, ஃபாலோ பண்ணுறீங்க அப்படின்னா உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன்ஸ் வரும். உங்களுக்கு பிடிச்சிருந்தால் நீங்கள் பார்க்கலாம். உங்கள் ஃபேமிலி ஃப்ரெண்ட்ஸோடு நீங்கள் வந்துட்டு ஷேர் பண்ணிக்கலாம். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பார்த்தீங்கன்னா தான் நம்ம முழுமையாக என்ன சொல்ல வரோம் அப்படிங்கிறது உங்களுக்கு தெரியும். ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ ஆல்ரெடி நீங்கள் எல்லாமே நோட் பண்ணியிருந்திருப்பீங்க எந்த மாதிரியான இது வேலைவாய்ப்புன்னு சொல்லிட்டு. அங்கன்வாடியில் தான் வந்துட்டு வேலைவாய்ப்பு, ஓகேங்களா? ஸோ வந்துட்டு ஆர்கனைசேஷன் நேம் வந்து பார்த்திங்கன்னா தமிழ்நாடு அங்கன்வாடி, ஓகேங்களா? ஸோ நோட்டிஃபிகேஷன் டு பி அன்அனௌன்ஸ்டு, ஓகேங்களா? என்ன மாதிரியான போஸ்ட் வந்துட்டு நம்மளுக்கு இப்போ ரெக்யூர்மெண்ட்டாக இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வேரியஸ் பொசிஷனில் இருக்குது. அதாவது அங்கன்வாடி ஒர்க்கர், மினி அங்கன்வாடி ஒர்க்கர், அங்கன்வாடி ஹெல்ப்பர், ஸோ வந்துட்டு சமையலர், சமையல் உதவியாளர், சமையல் அமைப்பாளர். ஸோ இந்த கேட்டகரிஸ்க்கு மட்டும்தான் வந்துட்டு இப்போ வந்துட்டு ஜாப் வேக்கன்சி இருக்குதுன்னு சொல்லியிருக்காங்க. அதாவது இப்போ வந்து பார்த்திங்கன்னா கவர்மெண்ட் ரிலேட்டடான ஜாப்ஸ் இருக்குது இல்லைங்களா? ஸோ அதுக்கெலாம் வந்து பார்த்திங்கன்னா ரெக்யூப்மெண்ட்ஸ் வந்து பார்த்திங்கன்னா கரெக்டான டீட்டெயில், அதாவது எவ்வளோ பேர் வேணுங்கிறத நம்பர்ஸ் எல்லாமே வந்துட்டு கிளியராக கொடுத்துருவாங்க. ஸோ வந்துட்டு வேக்கன்சிஸ் வந்து டோட்டலாக எவ்வளோ இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா 7783. ஸோ 7783 வேக்கன்சிஸ் இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க, ஓகேங்களா? ஸோ போஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா நம்மளுக்கு தமிழ்நாடுக்குள்ளேயே தான் இருக்கும் அப்படிங்கிறதையும் சொல்லியிருக்காங்க. செலெக்ஷன் ப்ராசஸ் வந்து பார்த்திங்கன்னா இன்டர்வியூ இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க, ஓகேங்களா? ஸோ அப்ளிகேஷன் மோட் வந்துட்டு கண்டிப்பாக நீங்கள் ஆன்லைனில் தான் பண்ணுற மாதிரியான விஷயங்கள்லாம் இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ வந்துட்டு உங்களால் பண்ண முடியல அப்படின்னா உங்களுக்கு தெரிஞ்சவங்க இல்லை சேவை மையத்தில் போய்ட்டு நீங்கள் அப்ளை பண்ணலாம், ஓகேங்களா? ஸோ இதோட கேப்பபிள் என்னன்னு பார்த்தீங்கன்னா 8th பாஸ் பண்ணியிருக்கலாம், 10th அப்படிங்கிற மாதிரியான விஷயங்களை சொல்லியிருக்காங்க. மேபி நீங்கள் 12th பாஸ் பண்ணியிருந்தாலும் கண்டிப்பாக நீங்கள் அதுக்கு அப்ளை பண்ணலாம். அதுக்கு நீங்கள் வந்துட்டு ஒர்க் தான். ஸோ மினிமம் வந்து 8th பாஸ் பண்ணியிருக்கணும் அப்படிங்கிற அந்த டீட்டெயில்ஸை அவங்க சொல்லியிருக்காங்க, ஓகேங்களா? ஸோ ஆன்லைனில் அப்ளை பண்ணுறது அப்படிங்கிறனால உங்களுக்கு வந்து அப்ளிகேஷன் ஃபார்ம் வரும். நீங்கள் ஜஸ்ட் ஆன்லைன்லேயே ஃபில் பண்ணி அப்ளை பண்ணுற மாதிரியான விஷயங்கள் மட்டும்தான் அதில் அவங்க கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா வேறு என்ன சொல்லியிருக்காங்கன்னா, உங்களோட சேல்ரி பேஸ் வந்து உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும், ஆல்ரெடி நீங்கள் நோட் பண்ணியிருந்திருப்பீங்க. கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா நம்மளுக்கு இந்த போஸ்ட் ஆஃபீஸ்லேயும் சரி, இந்த அங்கன்வாடிலையும் சரி பார்த்திங்கன்னா நம்மளுக்கு நல்ல ஒரு வேலைவாய்ப்பு அப்படின்னே சொல்லலாம். இதில் வந்து பார்த்திங்கன்னா அங்கன்வாடி ஒர்க்கர்ஸ்க்கு வந்துட்டு 7700 to 24200 வரலும் இருக்கும் பர் மந்த் சேல்ரி. மினி அங்கன்வாடி ஒர்க்கருக்கு வந்து பார்த்திங்கன்னா 5700 18,000 வரலும் இருக்கும். அங்கன்வாடி ஹெல்ப்பருக்கு வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு கிட்டத்தட்ட சேம் தான், அதே கேட்டகரிஸ் தான் கொடுத்துருக்காங்க. 4100 12,500 வரலும் இருக்கும் அங்கன்வாடி ஹெல்ப்பருக்கு, ஓகேங்களா? ஸோ கேட்டகரிஸ் பார்த்திங்கன்னா உங்களுக்கு சேமாக தான் வருது, ரொம்ப வந்து இல்லை. இதில் வந்துட்டு பார்த்திங்கன்னா இயர்லி வந்து உங்களுக்கு வந்துட்டு இன்க்ரிமெண்ட் போட்டுகிட்டே இருப்பாங்க, ஓகேங்களா? அங்கன்வாடி ஒர்க்கருக்கு வந்து பார்த்திங்கன்னா 12th வந்து பாஸ் பண்ணியிருக்கோம். மினி அங்கன்வாடி ஒர்க்கருக்கு 12th பாஸ் பண்ணியிருந்துருக்கணும். அங்கன்வாடி ஹெல்ப்பருக்கு வந்துட்டு 10th பாஸ் பண்ணியிருக்கோம். 8th பாஸ் பண்ணது வந்து பார்த்திங்கன்னா இந்த சமையல் உதவியாளர், இவங்களுக்கு வந்துட்டு அமைப்பாளர், இவங்களுக்குலாம் வந்து பார்த்திங்கன்னா 8th பாஸ் பண்ணியிருக்கணும். அங்கன்வாடி ஒர்க்கருக்கு பார்த்திங்கன்னா 12th வந்து பாஸ் பண்ணியிருக்கணும், ஓகேங்களா? ஸோ வேறு ஏதாவது இருக்குது, நீங்கள் டிகிரி பண்ணியிருக்கீங்க அப்படின்னாலும் அப்ளை பண்ணலாம், எலிஜிபிள் தான். பட் கம்பல்சரி 12th பாஸ் பண்ணியிருக்கணும் அப்படிங்கிறத தான் சொல்லியிருக்காங்க, ஓகேங்களா? ஸோ ஏஜ் லிமிட்லாம் பார்த்திங்கன்னா 18 to 45 years வரலும் இருக்கணும். ரிலாக்ஸேஷன் வில் பி ஆஸ் பர் கவர்மெண்ட் ரூல்ஸ், ஓகேங்களா? அவங்க என்ன சொல்கிறாங்களோ அந்த ரூல்ஸை ஃபாலோ பண்ணி தான் நம்மளுக்கு ரிலாக்ஸேஷன்ஸ்லாம் வரும். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா செலெக்ஷன் வந்து இன்டர்வியூ தான், ஸ்ட்ரெயிட்டாக இன்டர்வியூ தான் இருக்கும். அப்ளிகேஷன்ஸ் ஃபீ இருக்கான்னா என்டையர்லி ஃப்ரீ, ஓகேங்களா? உங்களுக்கு வந்து என்டையர்லி ஃப்ரீ அப்ளிகேஷன்ஸ் ஃபீ தான். எதுவுமே கிடையாது உங்களுக்கு, அப்ளிகேஷன் ஃபீயோ என்ட்ரி ஃபீஸோ எதுவுமே கிடையாது. ஜஸ்ட்டு நீங்கள் வந்துட்டு அப்ளை பண்ணாலே உங்களுக்கு இன்டர்வியூ ப்ராசஸ் என்ன அப்படிங்கிறது எல்லாமே வந்து கொடுத்துருவாங்க, ஓகேங்களா? ஸோ இந்த க்ரிட்டீரியாலாம் ஃபாலோ பண்ணிவிட்டு நீங்கள் அப்ளை பண்ணீங்க அப்படின்னா கண்டிப்பாக உங்களுக்கு ஜாப் கிடைக்கிறதுக்கான நிறைய ஆப்பர்ச்சுனிட்டிஸ் வந்து இருக்குது. இது ஆன்லைனில் வந்தவொடனே நான் வந்து அப்லோட் பண்ணுறேன், கண்டிப்பாக ஃபாலோ பண்ணிக்கோங்க. அப்போ தான் நம்ம வந்து ஆன்லைனில் இந்த நோட்டிஃபிகேஷன்ஸ் வரும்போது உங்களுக்கு ஈஸியாக இருக்கும் அப்ளை பண்ணுறதுக்குமே. கண்டிப்பாக இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லான தகவலாக இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். உங்கள் ஃபேமிலி அண்ட் ஃப்ரெண்ட்ஸோடு ஷேர் பண்ணிக்கோங்க. வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பார்த்ததுக்காக நன்றி.